பாபா உடனிருக்க பயமெதற்கு. சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னிடம் சற்று நேரம் மனம் விட்டு பேசி உரையாடலாம் என்று வந்திருக்கிறேன். இந்த இரவோடு இரவாக உன்னை துன்பத்தில் மூழ்கடித்த இருட்டானது விலகிவிடும். நாளை உனக்கு விருப்பமான, நீ இவ்வளவு நாட்களாக காத்து கொண்டிருந்த சுப செய்தியானது உன் செவிகளில் கேட்கும். இப்போது வரை நீ என்ன செய்தாலும் ஏதோ ஒரு சின்ன தடங்களும் வருத்தமும் எப்படியாவது எங்காவது தோன்றி உன்னை மனவேதனையில் ஆழ்த்தியது. உன் வாழ்க்கையே ஏதோ இருண்டு போய்விட்டது போல வருந்திக் கொண்டிருக்கிறாய். நீ அப்படி மனமுடைந்து போகக்கூடாது. உன் மனதிற்கு ஆறுதல் தரவும், உன்னை அரவணைத்து செல்லவும், உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் உன் சாயப்பா இருக்கும்போது நீ இப்படி மனம் வருந்தலாமா? சொல். உன் மனதை ஒரு நிலைப்படுத்து. பரந்துபட்ட பேரண்டத்தில் ஆதியும் அந்தமுமான ஜோதி ரூபமாக என்னை தரிசிப்பாய். அந்த ஒளியானது உன் வாழ்வில் இருக்கும் தீராத இருட்டை ஒரு நொடியில் தீர்த்துவிடும். நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ எப்போது என்னை தேடி வந்து என் பிள்ளையாக என்னிடம் தஞ்சம் அடைந்தாயோ அந்த நிமிடமே உனக்கு நல்வாழ்வு ஆரம்பித்து விட்டது. அவ்வப்போது சிறு சிறு துன்பங்களும் சிக்கல்களும் வருவது கண்டு அஞ்சி நீ வாழ்க்கையை வெறுக்காதே. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இப்போது உனக்கே ஒரு தெளிவு வந்திருக்கும். ஒருவரிடம் பேசும்போது அவர்களின் நோக்கத்தை கணிக்கும் அளவிற்கு நீ மனதளவில் தேறிவிட்டாய். உன்னை நீயே பாதுகாத்து கொள்ளும் பக்குவத்தை அடைந்து விட்டாய். எதுவுமே இங்கே காரணமின்றி நடப்பதில்லை. நடந்து முடிந்த எதுவும் இனி மாறப்போவதும் இல்லை. ஆனால் என் செல்ல குழந்தையே, நீ என்னை தேடி வந்து என்னை சரணாகதி அடைந்த காரணத்தினால் இனி நடக்கப் போவது மட்டும் என் ஆசீர்வாதத்தால் இனி நல்லதாகவே நடக்கும். அனைத்தும் உன் சாயப்பா அறிந்திருக்கிறேன். உன் தேவைகள் என்ன என்று எனக்கு தெரியும். அனைத்தையும் நிறைவேற்றுவேன். என் செல்லமே, நீ கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.